சோத்திரம் சோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்று கர்த்தர் நமக்கு கொடுத்த சற்று நேரம் வசனத்தை தியானிக்கும்படியாக கொடுத்த வசனம் சங்கீதம் 55:22. சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இன்று தேவ செய்தியின் தலைப்பு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். மறுபடியும் ஒரு முறை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 55:2. சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் மேல் நாம் நம்முடைய எல்லா பாரத்தையும் வைக்கும் போது நம்முடைய பாரத்தை நீக்கி விடுவித்து நம்மை ஆதரிப்பார், அடைக்கலம் கொடுப்பார், உதவி செய்வார். பாரம் என்றால் என்ன? சுமை, துக்கம், வேதனை, கவலை இவைகளை குறிக்கும். எல்லா தேசத்து மக்களிடமும் வேதனை, துக்கம் காணப்படுகிறது. வேலையின்மை, பசி, பட்டினி, தேசத்தில் பொருளாதார நெருக்கடி, இப்படிப்பட்ட பாரமான வேதனையான காரியங்கள் காணப்படுகிறது. இவைகள் எல்லாம் நீக்கி நமக்கு சந்தோஷம், சமாதானம் காணப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல், பாலஸ்தீனம், கர்த்தர் நல்லவர். வேதம் தெளிவாக சொல்கிறது, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சொல்கிறார். இஸ்ரவேல், பாலஸ்தீனம், காசா போர் வேதனைக்குரிய காரியம். உக்ரைன், ரஷ்யா போர் வேதனைக்குரிய காரியம். போர் நிறுத்தம் பட வேண்டும், சமாதானம் ஏற்பட வேண்டும். நாம் சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஏசாயா 39:9 சொல்லுகிறது, தேசம் துக்கித்து விடாய்த்து இருக்கிறது என்று சொல்லுகிறது. நாம் தேசத்திற்காக ஜெபிக்கும் போது தேசத்திற்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வேதம் சொல்கிறது. ஆம், நன்மையும் கிருபையும் நம்மை தொடரட்டும். மனிதனிடம் முதலாவது பாவ பாரம் என்னும் சுமை காணப்படுகிறது. அந்த பாவ பாரம் மனிதனிடம் இருந்து நீங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். பாவிக்கு புகலிடம் இயேசு மட்டும்தான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். இயேசுதான் மெய்யான தெய்வம். இயேசுதான் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர். இயேசு கிறிஸ்து தான் எல்லா மனிதரின் பாவ பாரத்தையும் துக்கங்களையும் சிலுவையில் சுமந்து கொண்டார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அறிக்கை செய்து விட்டுவிடும் போது இயேசு அவனை மன்னித்து அவனுடைய பாவ பாரத்தை நீக்கி தேவ சமாதானத்தை அவனுக்கு கொடுக்கிறார். வேதம் தெளிவாக சொல்கிறது, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று வேதம் சொல்கிறது. மனிதன் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். தேவ சமாதானம் ஒவ்வொரு மேலையும் அமரட்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். வசனத்தின்படி கர்த்தரிடத்தில் அவன் இரக்கத்தை பெற்றுக் கொள்வான், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வான். ஏசாயா 53:4 5 இப்படியாக சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. மனிதன் பாடுகளையும் துக்கங்களையும் இயேசு தன் மீது
அந்த பார சிலுவையை சுமந்து ஏற்றுக்கொண்டார், மரித்தார், உயிர்த்தார். அந்த ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் தேவ சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்வோம். வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தா நாம் தலையில் கை வைத்துக் கொண்டு ஒரே பாரமாக, வேதனையாக, கவலையாக இருக்கிறது. இந்த பிரச்சனையை நான் எப்படிதான் தீர்க்கப் போகிறேனோ, வேலை செய்கிற இடத்திலும் ஒரே பிரச்சனைகள் இருக்கிறதே, எப்படிதான் சமாளிக்க போகிறேனோ என்று நினைத்து கொண்டு இருக்கிற ஜனங்களே, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமானை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆம், நம்மை ஒருபோதும் இயேசு கைவிடவே மாட்டார். நாம் கர்த்தரை உண்மையாய் நாம் ஆராதிக்கும் போது, உண்மையாய் கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்துவை பயத்தோடு நற்கத்தோடு நாம் சேவிக்கும் போது, அவர் நம்முடைய துக்கங்களை எல்லாம், பாரங்கள்லாம் அவர் நீக்கி போட்டு நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் கொடுக்க அவர் வல்லவராய், நல்லவராய், நமக்கு போதுமானவராய், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆம், நம்முடைய பாவத்தை மன்னித்து, நம்முடைய பாவத்தை நீக்கி அவர் பரிசுத்தப்படுத்தி, ஓ கர்த்தர் நம்மை பெரிய ஜாதியாக்குவார். ஆமென். வேதம் சொல்கிறது, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வேத பரிசையின்படி நிச்சயமாக கர்த்தர் உங்கள் பேரை அவர் பெருமைப்படுத்துவார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம், அவர் மேல் நாம் நம்பிக்கையாய் இருப்போம். அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் பெரியவர், நிச்சயமாக அவர் பெரிய காரியங்களை செய்வார். வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படி. அவர் அண்டிக் கொள்கிறது யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆம், நாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கப்படியாக நாம் பாக்கியவான்கள். ஆமேன். நாம் பாக்கியவதிகள். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவரே உங்களை ஆதரிப்பார். மிக பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்து நீக்க கர்த்தர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். ஆமேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலை கண்ணீரெல்லாம் மறந்து விடுங்கள். உங்கள் கவலை கண்ணீரெல்லாம் அவர் துடைத்து அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை சமானத்தையும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை செய்யுங்கள், கவலைப்படாதீர்கள். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 7 இப்படியாக சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று வேதம் சொல்கிறது. ஆம், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் நாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்தும் போது அவர் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை நமக்கு ஒரு கொடுக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். உதாரணமாக நாம் அன்னாளை எடுத்துக்கொள்வோம். அவள் மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. அன்னாள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜெபம் செய்தாள். அவளுக்கு உள்ளத்திலே குடும்பத்திலே பெரிய பிரச்சனை இருந்தது. ஆம், அந்த பிரச்சனையெல்லாம், அந்த கசப்பெல்லாம், கவலையெல்லாம் கர்த்தர் நீக்கினார். அவள் பொருத்தனை செய்து ஜெபம் செய்தாள். கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி ஜெபம் செய்தாள். அன்னாள் தன் இருதயத்தில் கர்த்தரோடு பேசினாள். கர்த்தருடைய சந்நிதியில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபம் செய்தாள். ஆம், கர்த்தருடைய சந்நிதத்தில் நம் இருதயத்தை ஊற்றி நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ஆம், ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். அதிகாலையிலே ஜெபிக்க வேண்டும்.
ஆவியோடும் கருத்தோடு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆம், அன்னாள் கர்த்தருடைய சந்நிதியில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. காரணம், அவள் தன்னுடைய மனப்பாரத்தை, துக்கத்தை, தன்னுடைய கவலையை கர்த்தர் மேல் வைத்து விட்டாள். ஆம், அதான் வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே என்று வேதம் சொல்கிறது. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் அவள் துக்கம் சந்தோஷமாய் மாறுது. காரணம், அவள் கர்த்தருடைய சந்நிதியில் தன் இதயத்தை ஊற்றி ஜெபம் செய்தாள். அதனால்தான் அவள் துக்கம் சந்தோஷமாய் மாறியது. அது மட்டுமல்லாமல் கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அந்த ஜெபம் செய்து முடித்தவுடனே கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அவள் கேட்டது கிடைத்தது. அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். ஆம், நாம் நம்முடைய இருதயத்தை ஊற்றி நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய குறைவெல்லாம் அவர் நிறைவாக்குவார். நம்முடைய பாரத்தை, நம்முடைய கவலையை, கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர் நீக்கி போடுவார். தீமையை நன்மையாய் மாற்றுவார். ஆமென். மாறாவி நீரை மதுரமாக மாற்றின தேவன் நிச்சயமாக நம்முடைய தீமையை நன்மையாக மாற்றுவார். தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர் 7 வழியாய் ஓடி போவார்கள். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் பலத்த காரியத்தை நம்ம செய்வார். பலத்த காரியத்தை கர்த்தர் செய்வார். அந்நாளின் துக்கம் சந்தோஷமாய் மாறியது. உனக்கு எதிரானவர் உன் சார்பில் வருவார்கள். உன்னோடு சமாதானம் செய்வார்கள். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்படியாக அந்நாளை போல் ஜெபிக்கும் போது உங்கள் பாரங்கள் நீங்கி சந்தோஷம் உண்டாகும். கேட்டது கிடைக்கும். நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார், பலத்தை தருவார், உற்சாகமான ஆவினா உங்களை நிரப்புவார். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, 12 வருடமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவை எப்படியாவது தொட வேண்டும், இயேசுவை எப்படியாவது அவர் ஆடையை தொட்டாது நாம் சுகமாக வேண்டும் என்ற ஒரு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு இயேசுவை சுற்றி பெரிய கூட்டம். ஆனாலும் அவள் இயேசுவை நெருங்கி எப்படியாவது இயேசுவை தொட வேண்டும் என்று எண்ணி அந்த விசுவாசத்தோடு நாம் இயேசுவை தொட்டால் நம்முடைய வியாதி சுகமாகும் என்ற ஒரு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் அவள் சுகமானாள். அவ்வளவு பெரிய கூட்டத்திலும் இயேசுவை நெருங்கினாள். இயேசுவை நெருங்குவதற்கு அவள் எவ்வளவு ஆர்வமாய் இருந்திருப்பாள். நாமும் இயேசுவை நெருங்குவதற்கு, அவரை தொடுவதற்கு நாம் மிகவும் வாஞ்சியாய் இருக்க வேண்டும். இன்னும் இன்னும் இயேசுவை அறியணும், இன்னும் அவரை நாம் கிட்டி சேர வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென். இந்த பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ இயேசுவை நெருங்கி அவருடைய வஸ்திரத்தை தொட்டவுடனே வியாதி நீங்கியது. நாம் இயேசுவை தொடக்கூடிய அளவுக்கு அவரோடு நாம் நெருங்கி இருக்க வேண்டும். அவர் நம்மை தொட வேண்டும், நாம் அவரை தொட வேண்டும். நாம் அவரோடு பேசணும், அவர் நம்மோடு பேச வேண்டும். வஸ்திரத்தை தொட்டவுடனே அந்த பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை தொட்டவுடனே இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்து ஒரு வல்லமை பெறப்பட்டது. ஆமென். கர்த்தருடைய வல்லமை
இப்பொழுது நம்மேல் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்கிறது. ஏசாயா நாவை தொட்டது போல நம்முடைய நாவை கர்த்தர் தொடுகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியை பார்த்து சொல்கிறார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். உங்களுடைய வேதனை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுகிறார். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகும். கேட்டது கிடைக்கும். உங்கள் காரியம் கைகூடும். நீங்கள் லட்சிய அடைவதில்லை. நீங்கள் லட்சிய அடைவதில்லை. நீங்கள் நாணுவதில்லை. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 42:11 வாசிப்போம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. உன் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரே நான் இன்னும் துதிப்பேன். ஆத்துமாவே நீ ஏன் கலங்க வேண்டும்? நீ ஏன் திகைக்க வேண்டும்? நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை கோடா கோடியாய் பெருக பண்ணுவேன். சபைகள் பெருகும், ஊழியங்கள் சிறப்படும், பலப்படும். உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆதரவாயிருப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அவர் ஆதரவாயிருப்பார். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. கர்த்தரே உங்களை ஆதரிப்பார். ஆம், கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். எபிரேயர் 2:4 இப்படியாக சொல்லியது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்தை செய்களினாலும் தம்முடைய திட்டத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்த இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்று இருப்போம். ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று வாசிக்கிறோம். மிகவும் முக்கியமானது என்னவென்றால், ஆவிக்குரிய பாரம் நமக்கு வேண்டும். கர்த்தர் நம்முடைய பாவங்கள், நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கி போடுவார். நாம் ஆவிக்குரிய பாரத்தோடு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய பாரம் நமக்கு வேண்டும். நாம் ஆவிக்குரிய காரியங்களில், இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களில், சபையை காரியத்தில், ஊழியத்துக்குரிய காரியங்களில் ஒரு பாரம், ஒரு கவலை, ஒரு துக்கம் வேண்டும். இன்னும் முன்னேற வேண்டும், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்ற பாரம், ஒரு உந்துதல் நமக்கு வேண்டும். கர்த்தரை இன்னும் அறிய வேண்டும், இன்னும் கிட்டி சேர வேண்டும் என்ற வாஞ்சை, தாகம் வேண்டும். நான் இப்பொழுது ஜெபிக்கிற ஜெபம் காணாது, இன்னும் நான் அதிக நேரம் ஜெபிக்க வேண்டும். இந்த வேத வாசிப்பு காணாது, இன்னும் நான் அதிகமாய் வேதம் வாசித்து தியானிக்க வேண்டும் என்ற பாரம், துக்கம் நம் உள்ளத்தில் காணப்பட வேண்டும். ஆத்ம ஆதாயம் பண்ணுவதில் பாரம் வேண்டும். இந்த ஆத்ம ஆதாயம் காணாது, நான் இன்னும் அதிகமாய் ஆத்ம ஆதாயம் பண்ண வேண்டும், இன்னும் நான் அதிகமாய் ஊழியம் செய்ய வேண்டும். இந்த உலகத்தை வாழ்வது நாம் ஒரு முறை தான். இந்த ஒரு முறையும் நாம் கர்த்தருக்காய், இயேசுவுக்காய் வாழ்வோம். இயேசுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற பாரம் மனதில் வேண்டும். என் ஜனம் காப்பாற்றப்பட வேண்டும், அழிந்து போகக்கூடாது என்ற பாரம், கவலை நமக்கு வேண்டும். எஸ்தர் ராஜாத்திக்கு அந்த கவலை இருந்தது. என் ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அழிந்து போகக்கூடாது என்ற ஒரு பாரம், கவலை எஸ்தர் ராஜாத்துக்கு இருந்தது. அதுபோல நமக்கும் அந்த பாரம், கவலை வேண்டும். ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது, ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாருக்கும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். நாம் ஆயத்தப்படுத்துவோம், நாமும் ஆயத்தமாயிருப்போம், மற்றவங்களை ஆயத்தப்படுத்துவோம், அவர்களுக்கு நாம் காவலனாக இருப்போம். கர்த்தர் எஸ்தருக்கு ஆதரவாக இருந்தார். ஆமென். கர்த்தர் நமக்கும் அவர் ஆதரவாக இருக்கிறார்.
மறுபடி ஒரு முறை வாசிக்கிறேன் அதே வசனத்தை. சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட ஒட்டார். ஆம், கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவன் அவர், நமது நிலவாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவன் அவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஹல்லேலூயா அந்த அதிகால ஜெபவேளைக்கு நன்றி உடைமை சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே, இந்த அதிகால ஜெபவேளை எங்களுக்கு நீ தந்தபடியால் ஹல்லேலூயா உமக்கு நன்றி அப்பா. சோத்திரம். யாருக்கும் கிடைக்காத சாக்கியத்தினை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா, நீர் ஒருபோதும் எங்களை கைவிடவே மாட்டீர். நீதிமானை ஒருபோதும் கர்த்தர் தள்ளாட விட மாட்டார். ஆமென். நித்தமும் காத்து எங்களை நடத்தீர்கள். ஆமென். அதுக்காக நன்றி உடைமை சோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி 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 அப்பா. சோத்திரம். எங்கள் மீது வைத்திருக்கிற அன்புக்காய், தயவுக்காய், இரக்கத்திற்காய் ஓ உமக்கு நன்றி நன்றி அப்பா. சோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய வாழ்வை ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்க்கையை, எங்களை ஆண்டவரே நாங்கள் எங்களை முழுவதுமாக நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் போது நீ எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய நல்லவராய் வல்லவராய் இருக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் நமக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் நன்மையாகவே செய்து முடிப்பார். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் கொடுத்த அந்த அதிகாலை ஜெபவேளைக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே சோத்திரம் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய ஐஸ்வர்யம் எங்களோடு கூட இருக்க வேண்டும். ஆட்சேபிக்கிறோம். அதிகாலை ஜெபவேளை கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொண்டாமல் போக மட்டும் அவர்களை ஆசீர்வதிங்க. துதிகான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.